குட் மார்னிங் லீடர்ஸ். திஸ் இஸ் நவீன், கோல் டைரக்டர். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பைல் பட்ஜெட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும். தென் வெல்கம் சர்டிஃபிகேட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும். ஜஸ்ட் உங்கள் அப்ளைன்ஸ் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. மென்ஸாக இருக்காங்கன்னா எல்டிபி முடிச்சு பைல் பட்ஜெட்லாம் முடிச்சு சர்டிஃபிகேட்லாம் போட்ட அப்புறம் மெயின் குரூப்பில் மென்ஸுக்கு வந்து இது இந்த சர்டிஃபிகேட் வந்து போடணும். உமன்ஸுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து போடணும். பைல் பேட்ஜஸ் 3 days முடிச்சதுக்கு இந்த சர்டிஃபிகேட்ன்றது போடணும். அப்ளைன்ஸ் அனுப்பிவிட்டாங்கன்னா 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. தென் அதை தவிர்த்து இது ஃபஸ்ட்டு எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுருங்க. இதையும் நான் சேவ் பண்ணுற பாருங்கள். இதையும் சேவ் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே சேவ் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் அப்ளைன்ட்ட பைல் பட்ஜெட்டில் என்ன ஃபார்மேட் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாரு. அந்த ஃபார்மேட்டை வந்து பார்த்தீங்கன்னா காப்பின்றது பண்ணுங்கள். உங்கள் அப்ளைன் ஷேர் பண்ணதை அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா மேலே ஒரு 3 டாட் காட்டும். அதை கிளிக் பண்ணி காப்பின்றது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். அப்படி காப்பி பண்ணிவிட்டு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அப்ளைன் நீங்கள் இப்போ பைல் பட்ஜெட்ஸ் முடிச்சிட்டாங்கன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவியான்னு ஒருத்தவங்க எனக்கு கீழே வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க அப்படின்னா காவியாவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த மேலே பாருங்கள் ஏ அப்படின்னு சொல்லி காட்டுது பாருங்கள். மேலே ஏ அப்படின்னு சொல்லி காட்டுது பாருங்கள். அதை அழுத்தி 2 வாட்டி கிளிக் பண்ணால் ஒரு 4-5 வாட்டி கிளிக் பண்ணால் அந்த சைடில் வந்து வர அந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ரெட் கலர் சம்திங் ரெட் கலரோ மேக்ஸிமம் ரெட் கலர் கொடுக்க ட்ரை பண்ண உங்களுக்கு அட்ராக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ரெட் கலர் வந்து கொடுத்துட்டேன். அப்படி கொடுத்துட்டு தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட் போடணும். இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ கிளிக் பண்ண போகிறீங்க. காவியம் டைப் பண்ண போகிறீங்க. இந்த ஏஐ கிளிக் பண்ணால் வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி டேட் என்ன 27/1/2026 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். சும்மா பிளாக் கலர் ஏதோ ஒரு கலர் வந்து டேட்டுக்கு வந்து எந்த கலராக கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கரெக்டாக இந்த 2 நம்ம விரலை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சின்னது பண்ணால் சின்னதாகும், பெருசு பண்ணால் பெருசாகும். ஜஸ்ட்டு சின்னது பண்ணிவிட்டு இந்த கோடில் கரெக்டாக வந்து வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு சில பேர் நம்ம சைடாக வச்சுருப்போம். ஸ்ட்ரைட்டாக டீசெண்டாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து குவாலிட்டியாக சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைக்க போகிறோம். இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் வந்து இந்த கீழே பாருங்கள் ஆட் ஏ கேப்ஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணியிருப்போம் டெக்ஸ்ட் கரெக்டுங்களா. அதை அப்படியே அழுத்தி பிடிச்சோம். கீபோர்டில் அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா பேஸ்ட்டுன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே காப்பி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இதில் மிஸ்ஸஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மிஸ்ஸஸ் நான் காவியன்னு படுறதுனால மிஸ்ஸஸ் இப்போ அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா எம்எஸ் மட்டும் மிஸ் காவியா சிஸ்டர் அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இது கூட மென்ஷன் பண்ணணும்னா இதை மட்டும் போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் பச்சை கலரில் ஒன்று காட்டுது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிரும். இது வந்து நான் என்னோடய பர்சனலாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது குரூப்பில் ஷேர் பண்ணுறீங்கன்னா இது அப்படி நீங்கள் இப்படி வந்து நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அதை சேவ் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணிட்டு அந்த குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பண்ணலாம். இது வந்து பைல் பேட்ஜஸுக்கு. எல்டிபி இந்த சம்திங் வந்து 3 பேசிக் ட்ரைனிங் மெயின் குரூப்பில் ஆட் பண்ணும்போது இந்த 2 சர்டிஃபிகேட் இருக்கும். இது எப்படின்னா இதுவுமே அந்த மாதிரி தான். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நான் எக்ஸாம்பிள் இது வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். உங்கள் அப்ளைன் அனுப்பிவிட சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிள் நான் மெயின் குரூப்புக்கு ஜஸ்ட் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். மெயின் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிடுறேன். இது மாதிரி வெல்கம் சர்டிஃபிகேட் ஏதாவது வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இது மாதிரி வெல்கம் சர்டிஃபிகேட் ஓகே. கடைசி வந்து ஆதித்யன் பிரதர் போட்டிருக்காரு. இப்போ இதை அப்படியே அழுத்தி பிடிச்சோம் இல்லை வந்து கிளிக் பண்ணி நம்ம ஷோ இன் சேட் கொடுத்தோம் அப்படின்னா காட்டுனா இப்படி காட்டும். அழுத்தி பிடிச்சி வெல்கம் இல்லை அவங்க அப்ளைன் கேட்டோம்னா ஃபார்மேட் ஷேர் பண்ணுவாங்க. அனுப்புறதை காப்பி பண்ணியிருக்காங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேமரா சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கேமரா சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அந்த மென்னுக்கு போகிறீங்கன்னா மென், இது உமன்ட்டு போகிறீங்கன்னா உமன். இப்போ எக்ஸாம்பிள் உமனுக்கு போகிறீங்கன்னா உமன்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அது மிஸ் காவியா இது உங்கள் அப்ளைன்ட்ட சொல்லி குரூப்பில் நம்பர் ஆட் பண்ணி விட்ட அப்புறம் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அது காட்டும். எப்பயும் போல் மேலே இந்த ஏஐ கிளிக் பண்ணும். 2 முன்னாடி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடில் வந்து வர அந்த ஒயிட் கலர்லாம் போயிடும். அப்புறம் ஒயிட் கலரில் வச்சு நல்லா பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு அட்ராக்டிவாக தெரியும். அப்படி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இந்த மெம்பர் இந்த 2 பொம்மை இருக்குது அந்த 2 பொம்மைக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு சில பேர் பார்க்குறேன் இங்கே எடுத்து வைக்கிறீங்க. சம்மந்தமே இருக்க மாட்டேன். ஒரு சில பேர் இங்கே வைக்கிறீங்க. ஒரு சில பேர் அப்படி கூடாதுங்க. இங்கே ஸ்ட்ரைட்டாக இதுக்கு பொம்மைக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு வந்து இருக்கும். தென் காப்பி பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ரெஃபர்டு பை நீங்கள் இந்த காவியா வந்து யார் ரெஃபர் பண்ணா எக்ஸாம்பிளுக்கு நவீன் நான் தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜிடி நவீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுப்பேன். எக்ஸாம்பிளுக்கு ஜிடி நவீன் நம்ம லெவலு
ஜிடி நவீன். இல்லை உங்கள் டவுன்லைன் ஒருத்தங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க பேர் எக்ஸாம்பிளுக்கு வந்து கோபால்னு ஒருத்தர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோபால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லெவல் எக்ஸாம்பிளுக்கு 8% கோபால் ரெஃபர்டு பை 5% எக்ஸாம்பிள் 5% ரெஃபர் பண்ணுறக்க 5% கோபால் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டணும். கீழே வார்ம் வெல்கமில் யாரை நீங்கள் ஜாயின் பண்ணி விட்ருக்கீங்களோ அவங்க பேர் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து காவியாவை ஜாயின் பண்ணி விட்ருக்கேன். எம்எஸ் டாட் வச்சு காவியா மேமோ சிஸ்டரோ மேடமோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுட்டு டு ஜாயின் வெஸ்டேஜ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஜஸ்ட் நான் ஒரு சும்மா அதுக்காக நான் ஷேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணி காட்டினேன். இப்போ இந்த மாதிரி தான் லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணும். ஒரு சில பேர் டவுட்டாக இருக்கும். நீங்கள் 2-3 சர்டிஃபிகேட் போடும்போது புரிஞ்சிடும். இதை 2 வாட்டி வீடியோஸ் பாருங்கள், பார்த்தீங்கன்னா வந்து புரிஞ்சிடும். ஃபார்மேட் எல்லாமே அப்ளைன்ஸை கேளுங்க, கேட்டு சேவ்ன்றது பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெல்கம் சர்டிஃபிகேட். உங்கள் அப்ளைன் நீங்கள் போடுங்க, ரெஃபர் பண்ணுற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுங்க, நீங்கள் போட கற்றுக்க முடியும். தேங்க்யூ டீம், விஷ் யூ ஹெல்த்.